ஒரு ஹவுசிங் லோன் அவங்க சொன்னாங்க இல்லையா, அங்க 2 பேருமே வொர்க்கிங்கா இருப்போம். சோ ஈக்குவலி பேலன்ஸ் பண்றதுக்கு அத வச்சு தான் நம்ம வந்து பண்ணுவோம். அப்புறம் சப்போர்ட்டிங் வந்து எங்களோட ஜுவல்ஸ் கொடுக்குறோம். சோ ஒரு கடன் அப்படின்னு வரும்போது அவங்கள மட்டும் நாங்க அதுல சுமத்தல. கட்டு மேட்டு எத்தனை பெண்கள் உங்கள் கல்லூரி தோழிகளிடம் கைமாத்து வாங்கியிருக்கீங்க? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. ஆன கேளுங்க, கிட்டத்தட்ட பூரா பேர் மட்டும். இஎம்ஐ டேட் வந்துருச்சு, உடனே பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு கேட்டிருக்கீங்களா? இல்ல. ஆனா உங்க கணவர் கேட்டிருப்பார். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பெண் பங்களிக்கலன்னு சொல்லல. இங்க விஷயம் என்னன்னா, பொறுப்பு 2 பேருடையது, பிரஷர் யாருடையது, அதுதான் கேள்வி. சூப்பர் மென் சில நேரம் பிளான் இல்லாம இருக்கறனால தான் அவங்க அடுத்து யார்ட்டையாவது வாங்கணும்ன்ற தாட்டே வருது அந்த இடத்துல. எந்த வேலையும் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். இந்த வெட்டி அதிகாரம் வீராப்பு பேச்செல்லாம் ஏங்கிட்ட வேணாம். இப்ப நீங்க சொன்னது சரிமா, பிளான் பண்ணலாம். இப்ப தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், நல்ல சம்பந்தம் வந்துருச்சு, சாம்பார் ஆப் எனக்கு. இப்ப அவன் கல்யாணம் பண்ணணும், கடன் வாங்கலாமா கூடாதா? சார் வாங்குவாங்க சார், கண்டிப்பா வாங்கி தான் ஆகும். இது இப்படி கலக்கிட்டல. அந்த சிச்சுவேஷன் அவங்க ஃபேமிலி அவங்க மேல போட்ட பிரஷர்ல வாங்க தான் செய்றாங்க. பிரஷர் யார் போட்டா? மாட்டிக்கிட்ட பங்கு. சார் அப்ப அப்பா அதை முன்னாடியே கரெக்டா செஞ்சு வைக்கல. சரியா செய்யல. அப்பாவும் ஆண் தான். அவர் பாவம்னு சொல்ல முடியாது இல்லையா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. சார்? அவருக்கு தெரியும் சார், அவருக்கு பெண் பிள்ளைகள் இருக்கு, ஒரு ஆண் பிள்ளை இருக்குங்கிறது. அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கலன்னு அப்பான்னு சொல்லிட்டு அந்த ஆண் மேல மட்டும் தான் சொல்றீங்க. அம்மாவோ வீட்ல இருக்கிறவங்க யாருமே இது தெரியாம ஓவரா உரண்டு எடுத்துட்டமே. இவ்வளவு பேசின நீங்களே கூட அவங்க அப்பா பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டாரு தான் சொன்னீங்க. அப்ப நெருக்கடி யாருக்கு? தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண வீட்ல சமையல் சரியில்லை, உன் பொண்டாட்டி இப்படி சமைச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது மாதிரிதான். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். வீட்டுல சமையல் சரியில்லைன்னா பெண்ணை மட்டுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப பொருளாதாரம் சரியில்லைன்னா ஆணை மட்டுமே சொன்னா அவன் பிரஷர்ல தானே இருப்பான். எப்படி நீ கலங்கஸ்தப்பா. ஃபுல் வீடியோக்கு ஹேண்டிலுக்கு கீழே லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்படியே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.